This video sponsored by BuyMode e-shopping. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் உள்ளவங்க இந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். Hi friends, welcome to GSV VM Indians. இன்னைக்கு நம்ம சேனல்ல காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 தக்காளி சும்மா பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக தயிர், அது கூட 1 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக தேங்காய், ஒரு பத்தை தேங்காய் போதும். அதை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை அதை வெந்நியோடு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரோட பூச்சி இதெல்லாம் போயிடும். அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்தால் போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இதை போட்டு தாளிச்சுக்கலாம். அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதோட சேர்த்துக்கலாம். பேஸ்ட்லையும் அந்த பச்சை வாசனை நல்லா போகணும். ஏன்னா எதுவுமே நம்ம வறுக்காம ராவாக தான் அரைச்சிருக்கோம். அதனால அதோட பச்சை வாசனை கண்டிப்பாக போகணும். இப்போ பாருங்க, எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் ஃபுல்லாக அந்த மசாலா கோட்டாகணும். அதனால நல்லா விரைய விட்டுக்கோங்க. காலிஃப்ளவரில் அந்த மசாலா நல்லா இறங்கணும். இப்போ நல்லா சேர்ந்துருச்சு. மிக்ஸி அரைச்ச தண்ணி அது கூட சேர்த்துருக்குறேன். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக அந்த காலிஃப்ளவர் மூழ்கிற வரைக்கும் சேர்த்தா போதும். இப்போ அது தேவையான உப்பு போட்டு மூடி கொஞ்சம் அந்த தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க. நீங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா GSV VM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.